வைக்கணும்னா கூட கோழி தீவனத்துக்கு கூட கலந்து வைக்கணும். கோழியோட முட்டை நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். கோழிக்கு நோய்களும் வர்றதில்லைங்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு தவணை கோழி இந்த தீவனத்துல இந்த பஞ்சகவ்வியை கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா கோழிகளுக்கு வந்து நோயே வராது. இந்த நாமக்கல், ஈரோடு இந்த சைடுலாம் கோழியெல்லாம் பண்ண கோழியை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, இதுக்கே அந்த பஞ்சகவ்வியை தான் கலந்து வந்து கொடுக்குறாங்க. குஜராத்தில் வந்து மனிதர்களுக்கே கொடுக்கறதா சொல்லி அவங்க சொல்றாங்க. அது நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுல சொல்றேன் ஒரு இதா வந்து. ஏன்னா இது வந்து இப்ப 2000 வருஷத்துக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம கடவுளுக்கு வந்து படைச்சிருக்காங்க. நம்மளுக்கு மனிதர்கள் இல்ல, கடவுளுக்கு படைச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சவரும் வேற வெளிநாட்டுக்காரெல்லாம் யாரும் இல்ல. நம்ம ஒரு அலோபதி டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் நடராஜன் ஒருத்தர், கொடுமுடி டாக்டர் வந்து அவரோட தன்னோட நிலம் வச்சிருக்காரு. அவரோட நிலத்துக்கு இல்லை கடவுளுக்கு இதை போய் படைக்கிறாங்களே, நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் 1990. இந்த கண்டுபிடிப்பு கொண்டு போய் இவர்கிட்ட நம்மாழ்வார்கிட்ட சொல்றாங்க. நம்மாழ்வாரையா உலகம் முழுவதும் போராடும் போது அதை சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு இந்த பஞ்சகவ்வியை வச்சுக்கிட்டே நம்மளால எல்லா இதுவும் பண்ண முடியும். எல்லா பெரும்பாலான விவசாயத்தை முடிச்சிட முடியும். இது ஒரு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது 6 மாசம் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து மாடு இல்லாதவங்க, நம்ம மீன் சாப்பிடுவோம்ல, வாரத்துக்கு ஒரு தடவை சந்தைக்கு போறீங்க, மீன் அமிலம்னு சொல்லி ஒன்று, அது மேலே வரும். யூரியாவுக்கு அப்படியே மாற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரியா இல்லாமலே விவசாயம் பண்ணணும். இன்னைக்கு நான் இப்போ யூரியா போட்டால் தான் அவ்வளோ பச்சை கொடுக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த உரத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா யூரியாவுக்கு மாற்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தா மீன் அமிலம்னு சொல்ல முடியும். அந்த காலத்துல இப்போ அம்மா காலத்துல சொல்லுவாங்க, மீனை தண்ணி அலசணும்னா எங்கேயுமா ஊற்றுவீங்க, வெளியே ஊற்ற மாட்டோம், அது செடியில் போய் ஊற்றிடுவாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க, மரத்தில் கொண்டு ஊற்றணும்னு சொல்லுவீங்க. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த அறிவு தான். இதை நாங்கள் கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது ஒன்றுமே கிடையாது. ஒரு பங்கு, அதாவது ஒரு 5 கிலோ அளவுக்கு மீன் கழுவி ஒரு வாளியில் எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து நண்டு ஓடம், இந்த இறால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லை. மீன் வாய்ப்பு வசதி உள்ளவங்க விலை கம்மியாக இருந்துச்சுன்னா மீனை கூட வாங்கி போடலாம். மீன் தான் போடணும் அப்படிங்கிறாங்க. மீன் கழிவு கடல் மீன் தான் வருமா? இந்த எல்லா மீன் எது வேணா பயன்படுத்தலாம். மீன் ஆமாம் இல்லை, எந்த மீன் போடலாம். இருக்கிறவங்க தான் பூரா அள்ளிட்டு போடுறாங்க. உனக்கு எங்க கேட்டாலும் அவங்க என்னன்னா கோழி தீவனம் நறுக்கிறவன் எங்க போடுறாங்க, கோழி தீவனத்துக்குலாம் போகுது உங்களுக்கு இல்ல கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் கேட்டு பார்த்தேன். இல்லையா? சரி வாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சாரெல்லாம் போடலாம், காரம் போடலாம். நம்ம பேசி கவனிங்க. உங்களுக்கு முன்னே எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க லேட்டா வந்துட்டீங்க. ஆமா, வேலை செய்யற நேரத்தில் உட்காந்துட்டு அங்க போய் ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல நாம பேசலாம். இல்ல இல்ல நாங்க எங்க சீக்கிரமா பிடிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பால் பீச போறவங்க அதுக்கெல்லாம் இப்ப ரெடியா இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நேரத்துல வந்துட்டா பரவாயில்ல. இப்ப மீன் கழிவு ஒரு பங்கு, 5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா வெல்லம், மீன் கழிவு. மீனே கிடைச்சாலும் பரவாயில்ல, ஐயா கேட்ட மாதிரி எந்த மீனா வேணாலும் இருக்கலாம். கம்மா மீனா இருக்கலாம், எந்த மீனா வந்து இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பழச மீனை போடக்கூடாது. இப்போ கம்மா மீன் ரொம்ப பழசாகி வாடை வந்துடும், அந்த மீனை போடக்கூடாது. அது போடலாம், தவறு இல்லை. நம்ம சொன்ன அளவோட வெள்ளத்தை கொஞ்சம் சேர்த்து போடும், அப்பதான் அதை வந்து சரி பண்ண முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தோம்னா, இன்னைக்கு புது மீன் இன்னைக்கு வெட்டாங்கன்னா இன்னைக்கு வெட்டுறதா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அது வந்து தயார் பண்ணிடும். அப்போ அந்த மீன் கழிவு ஒரு பங்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வெள்ளம் வந்து நாட்டு வெள்ளமா இருக்கலாம், கழிவுலன்னே கேளுங்க கொடுப்பாங்க. நாட்டு சர்க்கரையா இருக்கலாம், ஆனால் வந்து ஜீனி இது மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது. இதை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். நான் ஏற்கனவே இந்த பஞ்சகவ்வியா, ஜீவாமிர்தம் இதெல்லாம் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் காத்தோட்டம் போற மாதிரி இருக்கக்கூடிய சணல் சாக்குலையோ துணியில போட்டு கட்டி வைக்கணும். ஆனா இதை வந்து ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடணும், காத்தே உள்ள போகக்கூடாது. ஏன்னா நுண்ணுயிரிகளே 2 வகையான நுண்ணுயிரி. ஒன்று காத்துல வளரக்கூடிய நுண்ணுயிரி, காத்தே இல்லாத சூழ்நிலை வளரக்கூடிய நுண்ணுயிரி. இது வந்து காத்தே இருக்கக்கூடாது. அது மாதிரி உங்களுக்கு வளர்ந்தோடனே என்ன ஆகுன்னா 21 நாள்ல இது பூராமே வந்து நொதிச்சிடும். அதுக்கு நடுவில் நம்ம செய்ய வேண்டியது, வாரத்துக்கு 2 டைமாவது லேசாக குளிக்க வைக்கும். அந்த வெள்ளமும் அந்த இதுவும் கழிவும் ஒன்னோட நம்ம ஏற்கனவே அப்படிதான் போட்டிருப்போம், நல்லா கலந்தான் போட்டிருப்போம். ஒரு குச்சி வச்சு கூட கிண்டி விடுவோம். வாரத்துக்கு ஒரு குளிக்க வைங்க. ஒரு 10 நாளுக்கு பிறகு குச்சியை வச்சே கூட கிண்டி விடலாம். குச்சி வச்சு கிண்டும் போது கீழே வந்து மண்ணில் எதுவும் வைக்கக்கூடாது. மண்ணில் வச்சோம்னா அதில் வந்து உங்களுக்கு கொசு, இது மாதிரி ஈக்கள் இது மாதிரி திருப்பி அது போய் உட்காந்து முட்டையெல்லாம் போட பார்க்கும். ஸோ அந்த குச்சி வந்து சுத்தமாக இருக்கும். வச்சுட்டு அதை வந்து வடிகட்டிங்கன்னா ஒரு கொசுவலையோ இல்லை நார்மலாக அந்த வெங்காய சாக்கு இருக்கு பாருங்க, அந்த சாக்குலேயே அதில் பிடிச்சி அப்படி வடிகட்டிங்கன்னா உங்களுக்கு வடியும் திரவ மாதிரி வந்துடும். அதை உண்மையிலே நம்ம சொன்ன அளவில் நீங்கள் சரியானபடி பராமரிச்சிங்கன்னா அந்த மீன் வாடையே வராது.
பஞ்சாமிரதம் மாதிரியே இருக்கும். அது கலர்லாம் பார்த்து புதுசா அதை பத்தி கேள்விப்படாத ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து என்ன பாருங்கன்னா பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதுல மாற்றம் இருக்கும். இதை வந்து கவனமா நம்ம தெளிக்கணும். இதை வந்து நம்ம ஏற்கனவே 300 மில்லி சொன்ன பார்த்தீங்களா 10 லிட்டருக்கு, அவ்வளவுலாம் அது தெளிக்க கூடாது. வெறும் 60 மில்லியில இருந்து 100 மில்லியே போதுமானது. 10 லிட்டர் தண்ணிக்கு 65 மில்லியில இருந்து 100 மில்லி அதிகபட்சம். உங்களுக்கு அளவுக்கு இருக்க சிரமமா இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர்ல ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கங்க. அதுக்கு மேல போயிடவே கூடாது. எடுத்து நீங்க பயிர்கள் தெளிச்சிங்கன்னா அருமையான தலைச்சு. உங்களுக்கு நீங்க போட்ட உடனே இயற்கை விவசாயத்தெல்லாம் என்ன பிரச்சனைனா, நீங்க போட்டோம்னா உடனே அதுல கலர் வித்தியாசம் தெரியாது. ஆனா அந்த மீன மேல மட்டும்தான் இன்னைக்கு தெளிச்ச வயல 2ஆவது நாளே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கரும்பச்சையா உங்களுக்கு மாறி இருக்கும். உங்களுக்கு 2ஆவது நாள்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அப்படியே நாய் பூரா நம்ம வயலுக்குள்ள தான் தெரியும். எங்க இந்த தெளிச்ச நிமிஷத்துக்கு அந்த வாடகை ஏரியாக்குள்ள நாய் பூரா வந்து பாத்தீங்கன்னா அதனால ரொம்ப ஒரு அற்புதமான வேறு குத்தலாம். அது மேல தென்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேறு டானிக் மாதிரியே வைக்கிறாங்க. அந்த உங்களுக்கு வந்து ஒரு அடிக்கு வெட்டிவிட்டு அந்த வேறு முழுதெல்லாம் வருது பாருங்க, அதுல குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு இதை வந்து தண்ணியில கலக்கி ஊற்றி விட்டுறாங்க. இந்த வேறு வழியா போற மாதிரி இதே அளவுக்கு இது வேறு கொஞ்சம் கூடவே கொடுக்கலாம். நீங்க இதே அளவு 100 மில்லிங்கிறத கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம், கொடுக்கலாம். இது வந்து அப்படியே நீங்க கொடுக்க கூடாது. மண்ணில வேஸ்டா போகும். அப்புறம் வந்து தண்ணியில கலந்து எதா இருந்தாலும் தண்ணியில கலந்துட்டு 10 லிட்டர் தண்ணியில இப்ப 100 மில்லிங்கிறத மரப்பயிர்களுக்கெல்லாம் வந்து 200 மில்லியா ஊத்திக்கங்க. 2 லிட்டரா ஊத்தி கலந்துட்டு அதுல அப்படியே ஊத்தி விடும். வேர்ல ஊற்றி விட்டீங்கன்னா அது வந்து எடுத்துக்கும். கொஞ்சோட இடத்துல இருக்கும்போது 2-3 பேர் தானே உங்களை எடுத்துக்குவோம். அதில் தண்ணியில் கலந்து நிறைய அளவில் கொடுக்கும். இது எல்லாமே வந்து பயிரோடைய வளர்ச்சிக்காக ஒரு சொன்னேன். ஒரு 2 மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. 6 மணிக்கு போறதா எனக்கா சொல்றேன் போகணும் சொல்லிட்டு போறேன். சரி நீங்க சொல்லி ஐயா அடுத்த நாள் வாங்க இப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க 8 மணி வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க கடைசியா நம்பர் தரேன். ஒருவேளை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அதை நீங்க இப்ப இந்த உங்களுக்கு நோய் பூச்சிகள் சரி வர நீங்களும் ஒரு பயிற்சி கூட காலேஜ் கூட வாய்ப்பு நீங்க எப்போனாலும் ஞாயிற்றுக்கிழமை தர அன்னைக்கு ஒரு நாள் வாங்க. ஒரு நாள் போயா பயிற்சி வந்தா இந்த பாருங்க ஐயா, நம்ம விவசாயிங்க சும்மாவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலைனா மட்டும்தான் ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்கணும். அந்த சரி வாங்க ஐயா உங்களை போக சொல்லியாச்சு. எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. நாங்க இருக்கிற காத்துக்கிட்டு நிறைய நீங்க வரல. இப்ப வந்து பூச்சி நோய் தாக்குதலுக்கு ஒரு நேரம் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே பயிர் வளர்ச்சிகளுக்கு கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு நம்ம பெரும்பாலும் அதிகமாக செலவழிக்கிறது பூராமே பூச்சி நோய் தாக்குதலுக்கு தான் நம்ம அதிகமாக செலவழிக்கிறோம். ஏன்னா அது செலவழிச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றதை காட்டிலும் அதுல நம்ம தொழிற்கூடிய நஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வருஷத்துக்கு ஒண்ணுக்கு சராசரியா நம்ம பூச்சி மருந்து மட்டும் எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் டன் வர அளவுக்கு வந்து நம்ம மருந்துகளை வந்து அடிக்கிறோம். உணவுப் பயிர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2 லட்சம் டன் அளவுக்கு அடிக்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சியிலேயே நோயிலேயே வந்து சரி பண்ணுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% அளவுக்கு தான் உங்களுக்கு பண்ணுதுங்கிறாங்க. அதுல போய் உங்களுக்கு சரி பண்ணுதுங்கிறாங்க. ஏற்கனவே 90% அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு தண்ணியிலேயே வந்து உங்களுக்கு போயிடுது. தண்ணியில போய் கிடக்குது, காத்துலயே உங்களுக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு முந்திரி காட்டுல காசர்கோடு ஒரு பகுதியில வந்து எண்டோசல்பான்னு ஒரு மருந்து அடிச்சாங்க. அது ஃபுல்லா அந்த பகுதியில இன்னைக்கு பிறக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் உங்களுக்கு கை ஊனமாகவோ இல்ல பேச முடியும் வாய் வேறுதான். நீங்க போய் செல்லு வச்சிருக்கோம் எல்லாமே பார்க்கலாம். காசர்கோடுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு மருந்துலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை கொஞ்சம் குறைச்சி நம்ம அதை தேவையே ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வாங்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை இல்லாத அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். அப்ப இந்த மண்ணை வளப்படுத்திட்டாவே நல்ல மண் நல்ல விதைகள் 2 இருந்தாவே பூச்சி நோய் வராதுங்கிறாங்க. அப்ப இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு இந்த விலையெல்லாம் சொன்னோம். இன்னொன்று வந்து விதைகளோட தேர்வு வந்து சரியான விதைகளா நம்ம தேர்வு பண்ணணும். அப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பூச்சிகள் வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம விவசாயிகள் நினைக்கிறோம் பூச்சிகள் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். பூச்சிகள் மட்டும்தான் விவசாயம் தெரியும். இன்னொன்று வந்து புழு தெரியும்.
பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நிலைகள் இருக்கு. பூச்சிக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா முட்டைன்னு ஒன்று இருக்கும். முட்டையிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழு வரும். புழுவில் வந்து கூட்டுப்புழு வரும். கூட்டுப்புழு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியாக மாறும். நம்ம இந்த 4 நிலைகள் இருக்கு பார்த்தீங்க இல்லையா, 4ல விவசாயிக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று பூச்சியை பார்ப்பாரு, இன்னொன்று புழுவை பார்ப்பாரு. மற்ற எதையுமே அவருக்கு பார்க்க முடியாது. அது எல்லாமே மற்றது மறைஞ்சுதான் இருக்கும். முட்டை வந்து மறைவு பிரதேசங்கள்லாம் அதை வச்சிருக்கோம். கூட்டுப்புழு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல போய் வச்சிருக்கோம். இந்த 4ஐயும் அழிக்கக்கூடிய மருந்து இது வரைக்கும் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க கிடையாது. உரக்கடையில் இருக்கக்கூடியது 4ஐயும் அழிக்கக்கூடிய இதே கிடையாது. புழுவை கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த கூட்டுப்புழு வந்து வந்துடும். நீங்க முட்டையை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா திருப்பி புழு அப்படி இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம இயற்கையான வழியில என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி விரட்டின்னு சொல்லக்கூடியது ஒன்று. பூச்சி விரட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. பூச்சியை வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் விரட்டணும். பூச்சிகளை வந்து கொல்லக்கூடாது. ஏறக்குறைய நம்ம 100 பூச்சி இருந்துச்சுன்னா 70% பூச்சிகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். நன்மை செய்யக்கூடியதுன்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு நன்மைன்னா அந்த 30% பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். இந்த தட்டா வந்து குசவை பிடிச்சி சாப்பிட்டோம். பெருமாள் பூச்சி வந்து பார்த்துட்டீங்கன்னா மற்ற புழுக்களை பிடிச்சி சாப்பிடும். இப்படிதான் ஒன்றுக்கு ஒன்று அதை தொடர்பு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா. சிலந்தி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதுகளை பிடிச்ச அசுனி பூச்சி பிடிச்சி இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். ஸோ அப்போ நம்ம இதுகள்லாம் அழிக்கும் போது எல்லாம் சேர்ந்து அழிஞ்சிடும் பூச்சி. அதுக்காக பூச்சிகளை வந்து தேவையில்லாத பூச்சிகளை விரட்டணும். அதான் நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணணும். அது என்ன பண்ணால் பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து வந்து நீங்களே தயார் வரும். அதுக்கு என்னன்னா ஒரு கோமியம் தான் அதுக்கு அடிப்படையானது. அதே மாடுறதுக்குள்ள கோமியம் கிடைக்குமா? கிடையாது. ஒரு ஒரு 20 லிட்டர் அளவுக்கு நீங்கள் கோமியம் எடுத்துக்கங்க. அது முழுகிற அளவுக்கு 3 வகையான இலைகள் இருக்கு. ஒன்று வந்து வேப்பு, கசப்பான இலைகள். என்ன சொல்லுவீங்க? வேம்பு. வேற என்ன சொல்லுவீங்க? கசப்பான இலை. ஆடாதோட வேற என்ன இருக்கு? உங்களுக்கு வந்து மலை வேம்பு இருக்கு, மற்ற இது இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது கூட வச்சுக்கலாம். அந்த புங்கனை கூட கசப்பாக தான் இருக்கும். நம்மள இதில் ஏதாச்சும் ஒரு இலை கசப்பான இலைகளில் ஒரு பங்கு. இன்னொன்று வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒடிச்சா பால் வரக்கூடிய இலைகள். ஒடிச்சா பால் உங்களுக்கு எது வரும்? எருக்கலை வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து போரான் சத்து அதிகமாக இருக்கும். அது நோய் பூச்சிகள் வராமலும் பாதுகாக்கும். எருக்கலை இல்லைன்னா பப்பாளி இலை இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆடா இது இருக்குல்லையா அந்த கத்தால், இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 3ல ஏதாச்சும் ஒன்று. இது பல இலை போடணும். அதான் பால் வரக்கூடிய இலை எதுவும் போடலாம். ஆனால் இது போடுறது ரொம்ப நல்லது. எருக்கு போடுறது ரொம்ப பெஸ்ட். 3வது இலையிலே கசந்து போது பார்த்தீங்கன்னா வாடை வரக்கூடிய இலை, மனம் வரக்கூடிய நல்ல மனமாக இருக்கலாம். ரொம்ப நெடிய வரக்கூடிய அளவுக்கு மரம் போடலாம். வேற என்ன பண்ணலாம்? வேற நொச்சி கிடைச்சா நொச்சி போடுங்க, துளசி போடுங்க. அதுல ஏதாச்சும் ஒரு போடுங்க. இந்த 3 இலைகளையும் முழுகி இருக்கிற அளவுக்கு கோமியத்தில் போட்டு ஊற வச்சுட்டா 7 நாள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சாறுகள் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லேசாக அந்த இலைகளை வந்து முழு இலையாக குப்பு மூலியமா போடாமல் கொஞ்சம் இடித்து கொஞ்சம் சாறு மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த சாரெலாம் இறங்கிடும். அப்போ இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 7 நாள் ஊறினதுக்கப்புறம் காலை வேளையிலையும் மாலை நேரத்துலையும் 3 மணிக்கு பிறகு 1 லிட்டர் எடுத்துட்டு 10 லிட்டர் தண்ணியில் அப்படியே நீங்கள் அடிச்சிடக்கூடாது. 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அப்படியே பயிரில் தெளிக்கும் போது இந்த பூச்சிக்கு வந்து இந்த வாடை பிடிக்கிறது. ஏன்னா இந்த இலையோட வாடை, கோமியத்தினுடைய வாடை எல்லாம் சேர்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு 60 தக்க வாடை வர்றதுனால அது பெரும்பாலும் பூச்சி வந்து பார்த்து போய் சாப்பிடாது. அந்த ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு வகையான வாசத்தை கொடுக்கும். இப்போ மிளகாய்க்கு ஒரு வாசம் இருக்கும், வெண்டிக்கு ஒரு வாசம் இருக்கும். அப்போ இந்த வாசத்தையே அது மாற்றிடும். இந்த பூச்சி வரட்டி போய் அதில் போய் நம்ம தெளிக்கும் போது அந்த வாசத்துக்கு வர்றதில்லை. அப்படி ஒரு வேளை அதை போய் சாப்பிட்டுச்சுன்னா கூட அந்த சாப்பிட்ட பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிடக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் போயிடும். ஒருவேளை அது முட்டை பறிச்சா கூட அந்த முட்டை வந்து புழுவாக வராது. அது மாதிரி வந்து இந்த பூச்சி வெரைட்டிக்கு வந்து போனது. இது பெரும்பாலும் இந்த பூச்சிக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். ஒருவேளை கோமியம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோமியம் இல்லைன்னா ஒரு பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, தாக்குதல் அதிகமாக இருக்குன்னா இந்த இலையெல்லாம் ஒன்று போட்டு வெறும் தண்ணியில், கோமியம் இல்லாத தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு மறுநாள் காலையில் தெளிச்சு விடுது. கோமியத்துக்கு பதில் கோமியத்தை கிடைக்கல, பூச்சிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது பார்த்துட்டீங்க அப்படின்னா 7 நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்து அவசியம் கிடையாது. தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் கொடுத்தோம். இது வந்து இன்னொன்று வந்து நோய்களுக்கு மட்டும் ஒன்று மட்டும் சொல்லி கோமியம் பண்ணால் கீழே கோமியத்தில் இருக்கிற சத்துக்கள்லாம் வீணாக சரிங்களா. இன்னொரு கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து நான் சொல்கிறது பூச்சி. நோய்கள்ன்றது கண்ணுக்கு தெரியாது, அதோடைய பாதிப்புகள் தான் நமக்கு தெரியும். நோய்கள் சொல்லுவது இந்த நோய்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறது 1 ஏக்கர் 5 கிலோ வேப்ப கொட்டை சாறு இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு இதை எடுத்துக்கங்க.
1/2 கிலோல இருந்து 1 கிலோ அளவுக்கு நாட்டு பூண்டு இது வந்து நல்லா இடிச்சிருங்க. இந்த வேப்பங்குட்டையும் நல்லா இடிச்சுக்குங்க. இல்லை வேப்பங்குட்டை இந்த சீசனில் கிடைக்கலன்னா வேப்பம் புண்ணாக்கு உண்மையில நல்ல நம்பகத்தன்மை அதுக்குரிய கடையில பார்த்து தான் நம்ம வாங்கணும். சில பேர் வேப்பம் புண்ணாக்குன்னு வச்சிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது கலப்பு நல்லா நல்லா இல்லாமல் இருக்கும். ஒரு வேலை சுமாராக இருந்துச்சுன்னா 1 கிலோ கூட சேர்த்துக்குங்க. வேப்பம் புண்ணாக்கா இருந்துச்சுன்னா ஒரு 5 கிலோவுக்கு 6 கிலோ கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு காடா துணியில் இது எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சு வேப்பங்குட்டையா இல்லை வேப்பங்குட்டை இல்லைன்னா புண்ணாக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டு பூண்டு ரசப்பூண்டு தான் உங்களுக்கு இருப்பாங்க, விலை கம்மியாக இருக்கும். இந்த பூண்டையும் இடிச்சு ஒரு காடா துணியில் போட்டு கட்டிடுங்க. இந்த மாதிரி துண்டுல போட்டுருக்காங்க, அந்த துண்டு மாதிரி போட்டு அதை சாறு இறங்கணும். அதை போட்டு கட்டி வச்சுட்டிங்கன்னா இது வந்து 5 லிட்டர் கோமியத்தில் ஊற போட்டுருங்க. 5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் அதில் முழுகி இருக்கிற அளவுக்கு இதை கட்டி அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டிங்கன்னா 5லேருந்து 7 நாளைக்கு இந்த சாறு முழுவதும் அதில் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 300 மில்லி எடுத்துக்கிட்டு கடுமையான அளவில் இது பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும், நோயும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த பூச்சி விரட்டினால இது கண்ட்ரோல் ஆகலைன்னா இதை நீங்கள் செய்யலாம். இது குறிப்பாக மிளகாய் பயிர்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். மிளகாயில் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்குது, பூச்சிகள் தாக்குது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நம்ம போடக்கூடிய இந்த கரைசல்லையே ஒரு 1/2 கிலோ ஒரு 50 ரூபா அளவுக்கு 50 ரூபாய்க்கு போய் கட்ட புகையிலன்னு கேட்டால் கொடுப்பாங்க. புகையில அதை அதில் சேர்த்து ஊற போட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா அனைத்து வகையான பூச்சிகளும் உங்களுக்கு செஞ்சு எல்லா பேருக்கும் அடிக்கும். எல்லா பேருக்கும் அடிக்கலாம். ஒரு 50 ரூபாய்க்கு அளவுக்கு நீ கட்ட புகையில வாங்கி அதை கொஞ்சம் தண்ணியில் நினச்சி அதில் சேர்த்து போட்டுங்க. போட்டு பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பூச்சி இந்த காய் ஊமத்தங்காய் இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 3 வகையானது சொன்ன பாருங்க. வேப்ப ஒரு டைம் இது போட்டிங்கன்னா அடுத்த டைம் அந்த கசப்பான இலையில ஒன்று மாற்றிக்கிறீங்க. இந்த இது ஊமத்தங்காய் போடலாம். சில பேர் எது போட்டாலும் எருக்கு சேர்த்து போடுறாங்க, எது போட்டாலும் அந்த ஆடதோட இருக்குல்ல இது ஆடதோடைய தொடர்ச்சியாக போடுறாங்க. இந்த கசப்பான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எது போட்டாலும் இந்த கத்தாழையை போடுறாங்க சில பேர். அது மாதிரி அதை போட்டுக்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து பூச்சிகள் அதுக்கு பிடிக்காத அருள் தன்மையை தான் மாவு பூச்சிக்கு மாவு பூச்சிக்கு வந்து பூரா இது டேப்பியோக்கா போடுறாங்க. அதுக்கு வந்து ஒண்ணுமே மாவு பூச்சிக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து இப்ப இது இருக்கலாமா, தண்ணி இருக்கு, தண்ணியில வந்து முதல்ல சாயங்கால நேரத்துல தான் தெளிக்கணும், இல்லை காலை நேரத்துல தெளிக்கலாம். பெரும்பாலும் இந்த சாயங்கால நேரத்தில் தெளிக்கிறது நல்லது. என்ன அப்படின்னா ஒண்ணுல வெறும் மைதா இருக்குங்களா, மைதா மாவு எடுத்துக்கோங்க. முதல் டைம் தெளிக்கும் போது இதுலயே பெரும்பாலும் கண்ட்ரோல் ஆகும். அதை வந்து தண்ணியில நல்லா கலக்கிடுங்க. ஓரளவுக்கு அந்த மைதா கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு அது ரொம்பவும் தண்ணி இல்லாமல் அது ரொம்ப இந்த பக்கத்தில் தண்ணி பக்கத்துலேயே இருக்கட்டும். அதை வந்து அந்த அந்த எந்த பாய்ச்சிருக்கோ அதில் வந்து தொளிச்சு விட்ருங்க. இப்போ பப்பாளியாக இருந்தால் ஊற்றி விடுங்க. ஆமாம், இதுல எல்லாம் மற்றதாக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அடிச்சு விட்ருங்க, ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டீங்கன்னா மாவு பூச்சிங்கிறது ஒன்றும் கிடையாது தான். அந்த பூச்சி அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல பச்சையத்தை வந்து பிடிங்கி சாப்பிட்டு பூச்சி அதுல அது என்ன பண்ணுன்னா இது மேல பட்டுச்சுன்னா, இந்த மைதா பட்டுச்சுன்னா இந்த மைதாவுக்கு வந்து இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இந்த பூச்சி இங்கேயும் அங்கேயும் நகர முடியாது. அதுக்கு உணவு இல்லாம அந்த இடத்துல செத்து அது பாக்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறது இது ஒரு வழி. இதுல வந்து கொதிக்க வேண்டியதில்லை, சும்மாவே அப்படியே கொடுக்கலாம். சும்மா அப்படியே கலக்கிட்டு நம்ம போறோம் ஒண்ணுமா. இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அது கண்ட்ரோல் ஆகலைன்னா இந்த மைதா வந்து பேஸாக வச்சுக்க அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, வேப்ப எண்ணெய் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து நான் ஒரு 10 மில்லி போதுமானது. 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி வேப்பெண்ணெய் போதுமானது. இப்போ நீங்கள் சொல்கிறது நான் சார் சொல்கிறது அந்த இது சொன்னாங்க மரவள்ளி பயிரெல்லாம் போட்டுருக்க மாட்டீங்களா, அதுக்கு நம்ம தெளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 1 லிட்டருக்கு 1 மில்லி போதும். 1லேருந்து அதிகபட்சம் 4 மில்லி வரைக்கும் 4 மில்லி நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். இப்போ கேட்டுங்க, இப்போ வந்து 10 லிட்டர் தண்ணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியிலிருந்து அதிகபட்சம் 40 மில்லி வரைக்கும் நம்ம அதோட பாதிப்பை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல சுத்தமான இது வேப்பனையாக இருந்தால் 10 மில்லி போதுமானது. கொஞ்சம் சந்தேகமாக இருந்தீங்கன்னா 40 மில்லியாக எடுத்துட்டு ஒரு நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு டேங்க் மட்டும் அடிக்க மாட்டீங்க, ஒரு 10 டேங்க் தான் அடிப்பீங்க. அது எத்தனை டேங்க் அடிக்கிறோமோ அத்தனை மில்லி வந்து வேப்பனை வச்சுக்கோங்க. அதுல காதி சோப்புன்னு விற்கும், வேப்பனை சோப்பு, கதர் சோப்பு. அதை வந்து 1 லிட்டர் தண்ணியில அதை நல்லா கலக்கிங்கன்னா நோர மாதிரி கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கேளுங்க, ஷாம்பு இருக்கு பார்த்தீங்களா, ஒருவேளை கிடைக்கலாம் வந்து நான் சொல்றேன் இயற்கையாக சொல்றேன். ஒருவேளை அது கிடைக்கலன்னா அதுக்காக நிற்கணும்னா பாக்கெட்டு ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 ஷாம்பு பாக்கெட்டை உடச்சி அதில் போடுங்க. அதில் வேப்பனை தண்ணியில் ஊற்றிட்டு அந்த வேப்பனை கலந்து வச்சிருக்கீங்களா அதில் ஒன்று சேர்த்துட்டு அதை ஒன்றாக்கிட்டு அதோட கொஞ்சம்
ஏற்கனவே மைதா கலங்கி வச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த 3ஐயும் கலந்து அடிச்சிட்டீங்கன்னா மைதா அடிச்சாங்க முட்டை ஒரே நாள் அன்னைக்கே நீங்க அடிச்சிட்டீங்கன்னா மைதாவோட அதே கலந்துடலாம். மைதாவிலேயே உங்களுக்கு சரியாகும். மைதாவில் சரி ஆகலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வேப்பெண்ணையும் சோப்பு கிடைக்காதவங்க அந்த ஷாம்பு வந்து கலக்கிட்டு ஷாம்புலையும் அந்த ஒட்டக்கூடிய பசைக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். கலந்து போயிட்டு கண்டிப்பா மாவு பூச்சி சரியாகும். இதுல சரியாகாம இருக்கான வழியில சரி. வேற எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? இதுதான் நம்ம முக்கியமானது. இப்போ இதுல இது உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் என் நம்பர் வச்சுக்கோங்க. கேளுங்க, இல்லைன்னா அடுத்து கூப்பிடுறேன். அடுத்து 10 நாள் கண்டிப்பா கண்டிப்பா